உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை ஆயிடுச்சு. ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. நம்ம இன்னமும் அறுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். 3 நாள்னு கணக்கு பண்ணியிருந்தேன். 3 நாளுக்குன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லை. நமக்கு இதை இவ்வளோ அறுத்தா எத்தனை நாள் அறுக்க முடியும் அப்படிங்கிற அனுபவம் நமக்கு இல்லாதனால நான் 3 நாள் அறுத்தரலாம் அப்படின்னு வீராப்பா பேசினேன். பட் அது வந்து ஒரு வாரத்தையும் கடந்து அடுத்த நாள் ஆச்சு. எனக்கு 10 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக தமிழ்னா. ஏன்னா நம்ம சனிக்கிழமை ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன், Day 2ன்னு சொல்லாமல். அப்போது ஒரு வாரம் ஆகி 10 நாள் கணக்கு எல்லாம் அடிச்சிட்டு முடியாது. 10 நாள் ஆயிரும் போல். இந்த 10 நாள் உண்மையிலே நம்ம சந்தோஷமாக தான் இருந்தோம். சரிங்களா, எந்த விதமான இதுவும் இல்லை. இன்னும் அங்கே கொஞ்சம் அறுக்க வேண்டியிருக்கு, இது கொஞ்சம் அறுக்க வேண்டியிருக்கு. ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம 60 கிலோ மூடையில் நம்ம 6.5 மூடை கொண்டு போயாச்சு. ஸோ அந்த அரை மூடையை கணக்கில் எடுக்காமல் விட்டாலும் நமக்கு 6 மூடை 60 கிலோ மூடை. இது அடிக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து 10 கிலோ மூடை வந்துடும். 10 கிலோ மூடைங்கிறது நம்ம வந்து 8 மூடை. நான் 4 மூடைன்னு சொல்லி நினச்சிருந்தேன். 4 மூடைக்கு மேலே போய் அது 8 மூடையாக கணக்கு வந்து இப்போ 10 மூடையாக ஆக போகுது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நம்ம எந்த விதமான ரசாயன உரமும் கொடுக்காம. இது நான் 3/4 ஏக்கர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது ஆக்சுவலாக 3/4 ஏக்கர் கிடையாது, இது ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்மளோட இடத்தோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன 40 சென்ட் வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. மொத்தம் அவங்க 20 ஆளுக்கு 20 சென்ட் 40 சென்ட் தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் இதுவும் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது 40 சென்ட் தான் இருக்கும். 40 சென்ட்டில் நமக்கு வந்து 10 மூடை கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப நமக்கு 1 ஏக்கரில் தாராளமாக நமக்கு வந்து நல்ல ஒரு இது நமக்கு வந்திருக்கும். இதில் இப்படி நம்ம போட்டதுக்கு இவ்வளோ வந்துச்சுங்கிறது ஒரு உண்மையிலே பெரிய விஷயந்தான். கண்டிப்பாக நம்ம வந்து இதை அறுவடை பண்ணி முடித்தோன்னே தூத்துட்டு நான் எவ்வளோ மூடை இருக்குன்னு கரெக்டாக அக்யூரேட்டாக எத்தனை கிலோ இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். முடிஞ்சளவுக்கு இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க. என்னோடய ஊரில் இருக்கவங்களாம் நான் 10 மூடை வரும்னு சொன்னதுக்கே நம்பலை. அதெல்லாம் வராதுப்பான்னு இப்போ நான் அடித்து முடிச்சுட்டு காட்டுறேன். எதையும் வீடியோ எடுத்து கண்டிப்பாக காட்டுவேன். அப்போ பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தடவை வருது அப்படின்னா அதை விட அதிகமாகவே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். ஒரு 3-4 தடவை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏக்கருக்கு நீங்கள் 48 மூடை எடுக்கலாம், கன்ஃபார்மாக எடுக்கலாம். நீங்கள் அடுத்து மண்ணை மாற்ற ஆரம்பத்தில் அவ்வளோ வராது, போக தான் வரும். ரசாயனத்துலேருந்து இது ஏற்கனவே போன வருஷம் ரசாயனத்தில் போட்ட மண். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் போடலைன்னு நினைக்கிறேன். இதில் 2 விவசாயம் போடாமல் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் 1 விவசாயம் போடலை. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இப்போ நான் போட்டிருக்கேன். அதனால் அதுக்கே இந்த அளவுக்கு வந்துருக்குங்கிறது உண்மையிலே இப்போ ஒரு பெரிய விஷயம் தான். அடுத்த இதில் நம்ம இதில் போடும்போது நம்ம கணக்காக எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? மேலும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.